இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இமீடியட்டாக குயிக்காக வந்து பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக 2 வாழைக்காய் எடுத்து இதோட தோலெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸுக்கு கட் பண்ணணுமோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டு இந்த தேங்காய் நல்லா கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்தடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ண வாழைக்காய் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். கடைசியாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.